வாழைக்காய் வடை வறுக்க போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் இல்லை சில்லி பவுடர் எதுனாலும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 3 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சால்ட்டு. சில கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும், அதனால் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்க வச்சு நல்ல தயிர், மஞ்சள்தூள், வெனிகர் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தண்ணியிலையும் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கிறேன். அதை அடுத்து நம்ம இதில் சால்ட்டு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா சில கருவாட்டில் நிறைய சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், வெந்நீரில் நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ அதில் வந்து சாஃப்டாகவும் ஆகிடும். நம்ம வாஷ் பண்ணிட்டோம், வெனிகர் போட்டு மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணதால் இந்த கவுச்சி ஸ்மெல்லும் முக்கால்வாசி போயிடும். கருவாடுனாலே கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். வெந்நீரில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன், நல்லா சாஃப்டாகிடும். அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் பண்ணதில் பைண்டிங் ஏஜென்சியாக அந்த வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொருளில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு, காரம் எல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவுலாம் போட்டு ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. சால்ட்டு, சோம்பு, பூண்டு பல் 3 பூண்டு பல் எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. நம்ம இதை வறுத்தெடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பீஸாக எடுத்து வச்சு ஒரே இதில் வறுத்தெடுத்துடலாங்க. நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக எடுக்க வேண்டியதுதான்.